ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறபடியினாலே கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது 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 என்று சொன்னார். மனுஷனை படைத்தும் என் அன்பு தேவ பிள்ளையே நல்லது என்று சொல்ல வாய் இருந்தாலும், ஆனால் அந்த வாய் அப்படி சொல்லலை. ஆண்டவருடைய வாய் மனுஷனை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னது அந்த வாய். என் அன்பு தேவப்பிள்ளை, ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் தன் இஷ்டத்திற்கு ஓடுகிறபடியினாலே அப்படி மனஸ்தாபப்படுகிறார். இப்பொழுதும் கூட தேவனாகிய கர்த்தர் மனமிறங்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய போதகத்தையும் நீ உன்னுடைய கண்ணின் மணியை போல காத்து கொண்டால் நீ பிழைத்து கொள்வாய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தா பிழைக்கணும், வாழணும், அதுலேயும் நல்ல மேன்மையாய், ஆசீர்வாதமாய், உயர்வாய், ஒருவருக்கும் கேவலமாய் இராதபடிக்கு அந்தஸ்தாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது தான் மனுஷிக இயல்பான காரியம். ஆனால் அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீ பிழைச்சிக்கோ, ஆனால் ஒன்று நீ பிழைக்கணுன்னா என்னுடைய கட்டளையும் என் போதகத்தையும் உன் கண்ணை எப்படி காக்கிறாயோ அப்படி காத்து கொண்டால், உன் இருதயத்தில் எழுதி கொண்டால், அதன்படி நடந்தால் நீ பிழைத்து கொள்வாய். அப்பொழுது நீ பிழைப்பாய். இல்லையே, நான் கட்டளையும் காக்கலை, போதகத்தையும் வெறுக்கிறேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மக்கள் ஓடுகிறதை என்னாலே பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு நாள் உண்டு, தூக்கு நூல் கயிறு அல்லது அந்த ஓடுகிற ஓட்டத்தினுடைய பறக்கிற அந்த பட்டத்தினுடைய நூல் அப்பா இயேசுக்கிட்ட போதகரிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இழுப்பார். இழுக்கும் பொழுது அப்பையும் நீ வரவில்லை என்று சொன்னால் நூல் அறுக்கப்படும். அறுக்கப்பட்ட அந்த நூல் பாதி அவர் கரத்தில் இருக்கும். அது புரோஜனமற்ற நூல். பாதி புரோஜனமுள்ள நூல் அது கிழிக்கப்படும். எங்கே போய் முள்ளில் சிக்கிக்கிட்டு கிழிக்குமோ தெரியாது, எங்கே ரோட்டில் சிக்கிக்கிட்டு அருந்து விழுமோ தெரியாது. இப்படி என் அன்பு தேவ பிள்ளையே அதனுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, நம்முடைய கண்ணின் மணி போல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமா? காக்கிறோம்ல. ஏதாவது ஒரு சின்ன அடிப்பட்ட உடனே முதல்ல என் அன்பு தேவ பிள்ளையை வெளிப்படுத்துகிறது நம்முடைய கண்கள் தான். இருதயமே அடிப்பட்டாலும், இருதயமே குத்தியிருந்தாலும், காயப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, இருதயம் கிழிக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல நம்முடைய கண்கள் காமிச்சு விட்டுரும். என்ன அழுத மாதிரி இருக்குது, ஏன் கண்ணெல்லாம் செவுந்து இருக்குது, ஏன் அழுதையா அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று ஆயிடுச்சா வர வழியில்? இல்லை, ஆயிருந்தால் காமிச்சிட்டு இருக்கலாம். இருதயத்தில் காயம் உண்டாயிருந்தா யார் பார்க்க முடியும், யார் ஆற்ற முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த கண்கள் தன்னுடைய சரீரத்தில் எந்த இடத்துல அடிபட்டாலும் அது காண்பி. அதனால தான் கர்த்தர் சொல்ல, அதை கண்ணின் மணி போல் காத்துக்கொள். எதை? கர்த்தருடைய வார்த்தை. போதகருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே, அந்த போதகத்தை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஒரு நாள் என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை குறித்து உன்னிடத்திலே நியாயம் விசாரிக்க போதுமானவராக இருக்கிறார். நீ பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தை மறக்காத, போதகத்தை மறக்காத, போதகனுடைய சிற்சையை மறக்காத, வெறுத்து விடாத, தள்ளாத. நீ பிழைக்கும்படி தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ பிழைத்துக்கொள், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பிழைத்து கொள்ள அவருடைய கட்டளையின்படி நடை.
வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தின்படி நடந்தால் எந்த இருளும் உனக்கு வராது. கர்த்தர் வெளிச்சத்திலே உன்னை பிழைக்கச் செய்வார். செபிப்போமா. மகா இரக்கம கிருபை நிறைந்தவர்கள் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கட்டளையும் உம்முடைய போதகத்தையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க மாத்திரம் இல்லை, அதை காத்துக்கொள்ள, கண்ணின்மணி போல காத்துக்கொள்ள, அது நிமித்தம் எங்களுக்கு பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பிழைத்து கொள்வோம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் இன்றைக்கு கட்டளையை வெறுத்து போதகத்தை மறுத்து இன்றைக்கு தன் சுயத்தை போல ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அதையெல்லாம் ஒரு நாளில் ஓடுகிற ஓட்டத்தை ஆண்டவரே நீங்கள் உம்முடைய அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுக்க வல்லமுடையவர். அந்த கயிறுக்கும் அந்த இழுப்புக்கும் வராதவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அறுத்து போட, ஆண்டவரே அந்த நூல் அருந்து விழும்படியாக கிரியை செய்கிறவர். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். பிழைப்பு உண்டாயிருக்கட்டும். பெரிய காரியத்தை இந்த நாளிலும் பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே ஊழியத்திலும் சபை ஆண்டவரே ஆராதனை கலந்து கொள்கிறவர்கள் உம்முடைய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இதை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பிழைப்பு உண்டாயிருக்கட்டும். இயேசு ரத்தம் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.